ஆ, வணக்கம். இனிய காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை அமாவாசை என்று அரிசி பருப்பு சோறு. இப்போது கடுகு சோம்பு போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சிட்டு அந்த கலர் சேம் மாறிட்டு இப்போ வெங்காயம் போடுறோம். அடுத்தபடியாக மிளகா போடுறோம். இது கொஞ்சம் கலர் மாறணும்னா தக்காளி போட்டு இப்போது வெங்காயம் மிளகாய் வணங்கி விட்டது, கலர் மாறிவிட்டது. தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளி நன்றாக கொஞ்சம் வணங்கிட்டோம். இப்போது கொஞ்சோண்டு மட்டன் மசாலாயும் கொஞ்சோண்டு மிளகா பொடியும் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கேமரா ரொம்ப கிட்ட கொண்டு காமிச்சா ஆவி அடிக்குது, அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுறேன். ஆமாம், ரொம்ப போடக்கூடாது. தேவையான உப்பு போட்டுங்க. ஆமாம், சரிங்களா? அரிசி பருப்பு சோறுக்கு உண்டானது ரெடி ஆச்சு மசாலா. இப்போ நண்பர்களே, இந்த பதிவு எதுக்குன்னாக்கா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. சரியா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றி அடுப்பு எரியுது பார்த்துங்க. சும்மா இதெல்லாம் கிடையாது. இப்போ விசில் வந்துச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. எவ்வளவு சேமாக கரெக்டாக வச்சா இந்த மாதிரி வருங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நண்பர்களே, அரிசி பருப்பு சோறு ரெடி. ஆனால் அதில் ஒரு சின்ன இது என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. சூடாக இருக்குது வேறு. நல்லா தான் இருக்குது. லேசாக உரைக்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கோப்பா. ஆமாம், நீ சாப்பிட்டீங்களா? மணி 8:30. 8:45 ஒரு பக்கம் போகணும் அப்பாயின்மெண்ட்டு. ஆமாம், 2 தோசை வேறு இருக்குது. பொடி விட்டு எண்ணெய் விட்டுன்ட்டு சரி போவேன். மத்தியானம் போடுறேன். மத்தியானம் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. வச்சுட்டா நேரம் குறைவாக யாரும் கோச்சுக்காங்க, வருத்தப்பட்டுக்காங்க.